அவருக்கு கிடைக்குதா அப்படின்னா இல்லை. நாங்கள் வி மேட் ஷுர் தட் ஐடியா எடுத்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த யோசிச்ச அந்த ராஜேஷ்குமார் சார் தான் இதோட மெயின் ஹீரோ அப்படின்றது நாங்கள் ஃபர்ஸ்ட் டேலேருந்து நினைச்சிட்டு இருந்தோம். நிறைய படங்கள் நிறைய இது நான் ஒரு சொல்ல விரும்பல, ஒரு கம்ப்ளைண்டா சொல்லல, பட் ஒரு ரைட்டர் கிட்ட நம்ம இன்ஸ்பயர் ஆகி ஒரு கதை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ரைட்டருக்கு ஒரு டியூ கிரெடிட் கொடுக்கலன்னா அப்புறம் தேர் இஸ் நோ சென்ஸ் இன் இட். ஏன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கான்டென்ட் இஸ் கிங் அப்படின்னா அந்த கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி ரைட்டர்ஸ் தான். ஸோ அவங்களை நம்மளுக்கு நம்ம மரியாதை கொடுக்க தெரியல அப்படின்னா நம்மலாம் இந்த ஃபீல்டில் இருக்கவே கூடாது. ஸோ தேங்க்யூ சார், அண்ட் ஹோப்ஃபுல்லி மோர் அண்ட் மோர் புக்ஸ் ஆஃப் யோர்ஸ் நாங்கள் வி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஹோப்ஃபுல்லி த டைம் வில் கம். At this juncture, I would like to definitely talk about Director Deena, அவரோட ஸ்க்ரீன் பிளே, அவரோட டெடிகேஷன். நிஜமாவே ஒரு 1.5 வருஷம் அவரை நான் பாடாப்படுத்தியிருக்கேன், ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அந்த டார்ச்சர் எல்லாத்துக்குமே அவர் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு நான் கூப்பிடும் போதெல்லாம் இன்னைக்கு அதோட எண்ட் ரிசல்ட் நம்மளால் பார்க்க முடியுது. தேங்க்யூ சார். உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தா அதுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இதை தைரியமாக எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையிலையும் மூஞ்சி சொல்லிக்காமல் அவுட்டோரில் தான் வேணும், தென்காசியில் தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எவ்வளோ தடவை தென்காசி போக சொன்னாலும் போய் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ப்ரொடியூசர் சிங்கா சார், தேங்க்யூ. அண்ட் ஹென்ரி டிஓபியை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த ப்ராஜெக்டோட ஒன் ஆஃப் த ஹீரோஸ் அப்படின்னா நான் டிஓபியை சொல்லுவேன். ஃபென்டாஸ்டிக் ஒர்க், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டார் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி உருவாயிட்டு இருக்காரு, எங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ராஜ் பிரதீப் சார் இன்னைக்கு வர முடியல மியூசிக்கு. இன்னைக்கு அவர் ஹியர் டு ரஷ், ஏன்னா அவருக்கு கல்யாணம், அதனால அவர் அதுவான்னு டிசைட் பண்ணும்போது அது பெட்டர்ன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாரு. சரி, ஓகே, அவரோட லைஃபோட அடுத்த ஜேர்னி ஆரம்பிக்குது. அதனால நம்ம எனிவே தேங்க்ஸ் அ லாட் ராஜ் பிரதீப் சார் ஃபார் த என்டையர் இவ்வளோ லாஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸாக ஸோ டெடிக்கேட்டட் யூ வேர் அண்ட் யூ ஹெல்ப் அஸ் லாட். அண்ட் அஃப்கோர்ஸ் எடிட்டர் அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார், எல்லாருமே தேவ் கிவன் தேர் ஹார்ட் அண்ட் சோல் டு திஸ் ப்ராஜெக்ட். ஆக்டர்ஸ் சைடில் சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் பாலா அப்படியே வெற்றியாக மாறிட்டாரு, அந்த கதாபாத்திரமாகவே இருக்கார். பார்த்தா அவர் பாலான்ற பேரே மறந்து போச்சு, வெற்றின்னு தான் இப்போதைக்கு. அவர் இப்போ பிஸியாக வேறு ஷூட்டிங்கில் இருக்கார், நம்மளுக்காக ஓடி வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ பாலா, அமேசிங் ஒர்க். பவித்ரா ஜெனிக்கு ஏதோ ரைமிங்காக ஏதோ சொன்னீங்களே மேடம், இது அது செம்மையாக இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆக்ட்ரஸாக நான் பார்க்கும்போதே எனக்கு அந்த யதார்த்தம் அவங்களோட நடிப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேடம். அஞ்சலி, அஃப்கோர்ஸ் அஞ்சலியோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஷீ இஸ் அ கிரேட் ஆக்ட்ரஸ். தேங்க்யூ அஞ்சலி ஃபார் த லவ்லி பர்ஃபார்மன்ஸ். அண்ட் வினோதினி மேடம், யூ ஆடட் ஸோ மச் weightage to this entire project. Thank you so much. ரொம்ப அப்பாவி மூஞ்சியை வச்சுட்டு ஒரு கொடூர ஒரு வில்லனாக வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் அஃப்கோர்ஸ் அருணா நடித்தவர், அவரும் ரொம்ப நேச்சுரல். இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ், முகிலன், அமுதன், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணவங்க எல்லாருமே இதில் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு ஆல்வேஸ் ஐ எம் indebted to you media people. and எப்பவும் சொல்கிறது தான், இப்போது இதோட ஃபேட் உங்கள் கையில் இருக்குது. நல்லபடியாக எழுதுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையோட கிளம்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ கௌஷிக். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி உழைப்பும் விடாமுயற்சியும் ஒரு நாள் சிம்மாசனத்தை பரிசீலிக்கும் என்பது போல G5 சீஃப் சேனல் ஆபீசராக பொறுப்பேற்று ரேகை முதல் நிகழ்வில் பங்கேற்றுள்ள திரு ராகவ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஐ திங்க் மீடியாவில் 30 வருஷமாக இருக்கேன். ஐ நோ லாட் ஆஃப் ப்ரெஸ் பீப்புள். கொஞ்சம் விரைப்பாகவே இருப்பீங்க. ஐ திங்க் ஆஃப்டர் சீயிங் திஸ் சீரீஸ் ஐ திங்க் எவ்ரிபடி டிசர்வ்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஐ திங்க் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கூட சொல்லியிருந்தார் ராஜ் பிரதாப் எங்கன்னு கேட்டேன். கௌசிக் சொல்லியிருந்தார் பாவம் கல்யாணத்துக்கு போயிருக்காருன்னாரு. ரைட். I think first time as Kaushik சொன்ன மாதிரி
we are associating with Rajesh Kumar sir. I think இங்கே நிறைய பேர் முதியவர்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஐ திங்க் தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுலேருந்து we all grown up reading அவரோட நாவலை. இன்ஃபேக்ட் நான் எங்கள் அம்மாலாம் படிக்கும் போது பிடிங்கெல்லாம் படிச்சிருக்கேன். I think I remember Rajesh Kumar sir, Sudhata sir, அவங்களோட kind of novels. So we are grateful to associate with you, sir. Thank you for this line. I think இன்னைக்கு காலகட்டத்தில் இளைஞர்கள்லாம் obviously AI வேர்ல்டில் I think the fast, I mean, knowledge, the way of content, அவங்களுக்கு நிறைய பார்த்து நிறைய எக்ஸ்போஷர். ஸோ எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி, எண்ணங்கள் ஜாஸ்தி, ஒரு வேகமான எண்ணங்கள். அந்த வேகமான எண்ணங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி தான் ஐ திங்க் ரெகே வில் பி தேர். ஐம் ஷோர் வி ட்ரைட் ஆஸ் மச் அஸ் பி அ ஃபாஸ்ட் பேஸ்ட் கிவிங் அப். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து இந்த படம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் எவ்ரிபடி ஹஸ் டன் அ ஜஸ்டிஸ் டு திஸ் film. I think எல்லாரும் including Dinakaran sir, the way he has taken, and absolutely our number lead artist, I think Vetri Kupuran more than Bala. I think Pavitra and Anjali, I mean Vinodini madam, I think they're all faces. They all have done a fantastic எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படி நம்புகிறோம். இன்ஃபேக்ட் ZEE5 தமிழ் ரொம்ப முக்கியம் ஆன் ஃப்ரம் அ டிஜிட்டல் பாயிண்ட் ஆஃப் OTT பாயிண்ட் ஆஃப் எஸ் எங்களுக்கு. ஏன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எப்பவுமே ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் உலகெங்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு டிஜிட்டலாக ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் தொழில்நுட்பமாக என்றைக்குமே கொஞ்சம் எல்லா பல மாநிலங்களோட நம்ம கொஞ்சம் முன்னாவே இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு தாட் ப்ராசஸாக இருந்தாலும் சரி, ஒரு கலைநுட்பமாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்துலையும் முன்னிட்டு இருக்கோம் நம்ம. அதனால் நமக்கு சொல்கிற ஸ்டோரிஸ் ஆல்சோ வி வாண்ட் டு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு டெப்த், கேரக்டர் டெப்த்ஸ் ஷுட் பி தேர். அண்ட் அந்த அந்த அழுத்தம் ஐ திங்க் அந்த இது எல்லாமே இந்த கதையில் பார்க்க முடியுது. ஐ ஹோப் இது வந்து நல்லா வரவேற்கப்படும் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் ஸ்டோரிஸ், ஆல் அவர் ஸ்டோரிஸ், இந்த ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ZEE5 ஆஃபரிங் எல்லாமே அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு ப்ரீமியம் கான்டென்ட்டாக இருந்தாலும் சரி, படங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பிராண்ட் ரீகால், ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கணும். ஒரு இன்ஃபேக்ட் ஒரு ஷோவோட ரீகால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி கான்டென்ட் இஸ் பீன் டேக்கன். அது மட்டும் இல்லாமல் அது போய் சேரத்துக்கு அது மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் பேக்கேஜிங்கும் ப்ரைஸிங்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லாரும் ஒரு வேல்யூ பேக் மாதிரி எல்லாராலும் முடிக்கணும். இன்ஃபேக்ட் ஏபிள் டு டேக் த பேக். ப்ரைஸிங்லேயும் நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா பேக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் பண்டில்ஸ் நம்ம லாட் ஆஃப் B2B பண்டில்ஸும் பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியம் என்னென்னா அது மூலமாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ரீச் ஹேஸ் டு பி பெட்டர் ஸோ தட் எல்லாருக்கும் நம்ம கதைகள் போடணும். வி ஷுட் ஏபிள் டு டேக் ஸ்டோரிஸ் நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி. தட்ஸ் அ ஹோல் பாயிண்ட். ஸோ ஒரு மொழி, நம்ம தமிழ் மொழி, தமிழ் கதைகள் தான் நம்ம ZEE5யோட நோக்கம். ஸோ அந்த பட்சத்தில் ரெகே வில் பி அ one good வரவேற்புன்னு நினைக்கிறோம். Yeah, thank you very much and congratulations to the entire crew. Yeah, thank you. தேங்க்யூ ராகவ் சார். இன்னும் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் கிரியேட் பண்ணணும் ZEE5ன்றது பெஸ்ட் விஷஸ் டு அஸ் நாங்களும் சொல்லிக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பேச அழைக்கிறது ரேகையோட கதைக்களம் தென்காசி என்பதால் தென்காசி குற்றாலம் பகுதியில் ஒவ்வொரு காட்சியும் ஒரு கலர்ஃபுல்லாக டே அண்ட் நைட்டு எந்த காட்சி பதிவு தேவையோ அதுக்கேற்ற லைட்டு கொடுத்துருக்காங்க. பரபரப்புக்கும் கதை ஓட்டத்தில் கெடுக்காத காட்சிப்பதிவு, தெரு, 4 சந்து, 4 முனை, ரோடு, இப்படி எல்லாவற்றையும் அழகான ஒளிப்பதிவு கொடுத்திருக்காங்க. கேமராமேன் மகேந்திரன் ஹென்றி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த கௌஷிக் சார், சிங்கர் சார், 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த முருகன் சார், பிரீத்தி, முகுந்த், எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். தேங்க்ஸ். கேமராமேன் எடிட்டர் மாதிரி பேசிட்டு போயிட்டார். அடுத்து இப்போ எடிட்டரை கூப்பிடுறோம். ஒரு கிரைம் ஸ்டோரி அப்படின்னா ஒரு டெம்போ கொஞ்சமும் குறையாம அதோட கிறிஸ்பான ஒரு எடிட்டிங் கொடுத்துருக்காரு. எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு நேர்த்தியான எடிட்டிங் மூலம் கொடுத்த ரேகை எடிட்டர் துரை பிரகாஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்த ஃபர்ஸ்ட் தீனா சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், அண்ட் கௌஷிக் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் படிக்கிறப்பவே
அந்த ஸ்டோரி அண்ட் த ஸ்க்ரீன் பிளே இது ரெண்டும் வந்து பயங்கரமாக என்ன ஒரு கவர் பண்ணுச்சு. ஸோ நான் ஆக்சுவலாக பீன் இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப நாளாக இருக்கேன், ரொம்ப வருஷமாக இருக்கேன். ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டில் ஒரு பிரேக் கிடைக்கணுன்ட்டு நான் ஒரு போராட்டத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த டெக்னீஷியன்ஸ். இந்த ப்ராஜெக்டில் வந்து எனக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்குது, பிரேக் கிடைக்குதுன்றது இட்ஸ் ஒரு கரியராகவுமே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அந்த ஸ்டோரி வாஸ் வெரி குட், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் இது எடுத்த விதம் தேங்க்ஸ் டு ஹென்ரி அண்ட் டைரக்டர் சார் அண்ட் டைரக்ஷன் டீம். ஏன்னா எங்களுக்கு என்ன ஃபுட்டேஜ் கிடைக்குதோ அதை வச்சு தான் நாங்கள் எடிட்டில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்ஸ், ப்ரொடியூசர் சாரோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரு விஷுவல்ஸ் எல்லாம் வந்ததை வச்சு நான் ஒர்க் பண்ண முடிஞ்சது, விச் வாஸ் வெரி குட் ஃபார் மீ. அண்ட் ஜி5ல பிரீத்தி அவங்களும் முகுந்தன் அவரும் வந்து எப்போவுமே வந்து தேவர், கௌஷிக் சார் எல்லாருமே வந்து தேவர் கிவிங் மீ இன்புட்ஸ் ஆன் ஹவு டு இம்ப்ரூவ் ஃபர்தர், டைரக்டர் சார். ஸோ எவ்ரி திங் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஓவராலாகவே வந்து ஃபைனலாக ப்ராஜெக்ட் வந்து டெம்போ வைஸ் சரி, அண்ட் ஹைடிங் அண்ட் ரிவீலிங், அந்த ஹைட் அண்ட் ஹைட் சீக் கேம், அந்த கேம் விளாடுறது எல்லாமே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சுது இது. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. நான் வந்து என்னோடய கரியரோட முதல் கண்டென்ட் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் அண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையில் நான் தொடங்குறேன்ட்டு ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஓம் காளி ஜெய் காளி தமிழ் ராக்கர்ஸ் என்று வெப் சீரிஸோட அனுபவம் இருந்தாலும் இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்ச்சுவரி செட்டப்பு, போலீஸ் ஸ்டேஷன் என்று ஒரு உண்மைக்கு பக்கத்துல நின்று செட் போட்டிருக்காங்க. அதாவது ஒரிஜினலா குற்றாலம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற விஐபி ஆட்களே வந்து எஸ்ஐ போன்றவங்களே இது எப்படி செட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு அழகான நேர்த்தியான செட் அமைத்து கொடுத்த ஆர்ட் டைரக்டர் சரவணன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்க பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தது ஒரு வெப் சீரிஸ் கிடையாது, இது வந்து ஒரு படம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, உங்களுக்கும் அப்படி தான் ஃபீலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படத்துக்கு நிகராக எந்த அளவுக்கு ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் நினச்சோமோ அது எல்லாமே கரெக்டாக நடந்தது. ஒரு விஷயம் மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ட்வின்ஸாக பிறந்த 2 பேருக்குமே ரேகைகள் தனித்தனியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற 16 பேருக்கும் ஒரே ரேகை தான், ஒரு ரேகையில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம். அதுதான் இந்த ரேகை. இந்த ரேகை எங்கள் எல்லோரும் இணைச்சிது. இதுக்கு முக்கிய புள்ளி காரணமாக இருந்த ராஜேஷ்குமார் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றியும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது இன்றைக்கி அவர் பக்கத்தில் இருக்கும்போது ஐயா வெளியில் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் என்ன கற்பனை நினைக்கிறேனோ அந்த மாதிரி இருந்தது தம்பி அப்படின்னு சொன்னார். என் வாழ்நாளில் இது மிகப்பெரிய சாதனையாக நினைக்கிறேன். ஏன்னா பாக்கெட்டில் மட்டுமே பார்த்த இன்னைக்கு அவர் பக்கத்தில் ஒரு பாக்கெட் பக்கத்தில் நான் இன்னும் ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐயா. எங்கள் ஜி5 பொறுத்த வரைக்கும் எங்கள் கௌஷிக் சாராக இருக்கட்டும், எங்கள் டைரக்டர் தீனா சாராக இருக்கட்டும், பிரீத்தி மேம், முருகன் சார், அதாவது எங்கள் சிங்காரவேலன் சார் வந்து ராஜா அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஆள் தளபதி வேணும். தளபதி இல்லாமல் சண்டையில் ஜெயிக்க முடியாது. எங்கள் முருகன் சார் கிட்டத்தட்ட தளபதியாக இருந்து எங்கள் எல்லாரையும் வழி நடத்தினார். அவருக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் சார் 2 வாரத்தில் முடிச்சிட்டாரு. ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு உழைச்சிருக்காருன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் அதிகமாக பார்த்து பழகாத, இங்கே மட்டுமே பார்த்து மீட்டிங்கில் மட்டுமே பார்த்த எடிட்டர் சாரும் மியூசிக் டைரக்டர் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கோடைய அந்த மகிமை வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. இன்னும் இதில் முக்கியமாக ஒர்க் பண்ணக்கூடிய கோ டைரக்டர் சரவணன், அப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப கூட இருந்து ஒத்துழைச்ச தம்பி ஒரு விஜய், அதுக்கப்புறம் தம்பி அமுதன். நாங்கள் அமுதனை தான் அவரை கூப்பிடுவோம், இன்ன வரைக்கும் அமுதன் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துருக்கேன். இவங்க எல்லாருக்கும் நன்றி. என்னை வந்து டைரக்டர் தீனா சாருக்கு அறிமுகப்படுத்தின திரு ராமச்செல்லப்பா சாருக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டருக்கு பாருங்கள், பார்த்துட்டு எங்கள் எல்லோரும் வாழ்த்துங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அதுக்கு நீங்களோட வாழ்த்தோடு நாங்கள் மென்மேலும் முன்னுக்கு வரணும்னு வாழ்த்துங்க. தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி. ஒரு படைப்பு மக்களிடம் போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியமான காரணமா நினைக்கிறேன். மதிலா இருக்கட்டும், செருப்புகள் ஜாக்கிரதையா இருக்கட்டும், ரேகையா இருக்கட்டும், ஒரு குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய SS குரூப் ப்ரொடியூசர் சிங்காரவேலு அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க
அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க அனைத்து பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவரும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது வந்து ரேகை வந்து எங்களோட 3வது ஓடிடி ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்டை வழங்கின ZEE5 நிறுவனத்தின் தலைவர் திரு சுஜு பிரபாகரன் சார் அவர்களுக்கும், சவுத் ஹெட் கௌஷிக் சார் அவர்களுக்கும், ராகவன் சார் அவர்களுக்கும், மார்க்கெட்டிங் ஹெட் லாய்ட் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆக்சுவலாக வந்து இந்த கௌஷிக் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதாவது வந்து ராஜேஷ்குமார் சாரோட வந்து வேலை செய்வோம்னு எதிர்பார்த்ததே கிடையாது நம்ம. இது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். 1000 நாவல்கள், லட்சக்கணக்கான ரசிகர்கள் கொண்ட ராஜேஷ்குமார் சார் ஒரு லெஜெண்ட். அவரோடு சேர்ந்து பயணித்ததில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுத்துருக்கு. தேங்க்யூ சார் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ். அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து தினகரன் எங்கள் டைரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயராக எங்களோட ட்ராவல் போயிட்டுருக்கு. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் மெனக்கட்டு அதை வந்து வேலை செஞ்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். தேங்க்யூ தினகரன் சார் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து பெருசாக என்ஹான்ஸ் பண்ணதில் வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து எங்களோட கேமராமேன் ஹென்ரிக்கு உண்டு. ஹென்ரி வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அதான் திரும்ப நான் டே 1லேருந்தே சொல்லுவேன், நீங்கள் பெரிய இடத்துக்கு போகிறப்பா அப்படின்னு. இப்போ இந்த ஷோக்கு வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கூட வந்து அவர் கிரேடிங்கில் தான் இருந்தார். தேங்க்யூ ஹென்ரி ஃபார் ஆல் த ஹார்ட் ஒர்க். அப்புறம் இதில் நடிச்சிருக்க மொத்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெதர் கண்டிஷனால் ஸ்கிப் ஆகி ஸ்கெடியூல் போயிட்டு இருந்தது. அதனால டே அண்ட் நைட் வந்து எங்களுக்கு ஷூட் பண்ணி கொடுத்து பாலஹாசன்லாம் வந்து டயர்டே ஆகிட்டாரு. பவித்ராஜனே டயர்ட் ஆகிட்டாங்க, மேடம் டயர்ட் ஆகிட்டாங்க, அஞ்சலி எல்லாரையும் வந்து டே அண்ட் நைட்டு போட்டு ஷூட் பண்ண. ஏன்னா எங்களுக்கு வந்து ரிலீஸ் டேட்டோட டெட்லைன்ஸும் இருந்தது, அதை மீட் அவுட் பண்ண வேண்டியது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட் யூ பீப்புள் ஹவ் புட் இன். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் ராஜ் பிரதாப் பற்றி சொல்லணும். இதோட டீசரும் ட்ரைலரும் லான்ச் ஆன டேட்லேருந்தே வந்து அதுக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு. இந்த ப்ராடக்ட்டை வந்து இன்னும் பல மடங்கு எலிவேட் பண்ணது அவரோட மியூசிக் ஒரு காரணம். தேங்க்யூ ராஜ் பிரதாப் அண்ட் விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். அவர் கல்யாணத்துக்காக போயிருக்காரு. ஸோ அண்ட் தென் என்னோட எடிட்டர் துரை பிரகாஷ்க்கு வந்து இது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். அவரும் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ துரை ஃபார் ஆல் த எஃபர்ட். அதுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மேடையை வந்து நான் நன்றி தெரிவிக்கிற மேடையாக தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா இது எல்லாரும் ஊர் கூடி தேடி இருக்கிற மாதிரி தான், எல்லாரோட ஹெல்ப்போட தான் இது வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்களோட ஆர்ட் டைரக்டர் சரவணன் சார், அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. இந்த மார்ச்சரி செட்டப்லாம் அவ்வளோ ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியாது, அதை ஃபேண்டாஸ்டிக்காக க்ரியேட் பண்ணியிருந்தார். தேங்க்யூ சரவணன் சார். அண்ட் எங்களோட காஸ்டியூம் டிசைனர் முத்து நகை, தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் முத்து. தென் வேறு யாருன்னா மறந்துட்டேன்னா தென் முக்கியமான விஷயம், எங்கள் ஆர்ட் டைரக்டர் சொன்ன மாதிரி ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் மை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முருகன் ஃபார் புட்டிங் இட். இதை மொத்தமாக பாருங்கள், எல்லாருமே கைத்தட்டுறாங்க பாருங்கள். காரணம் என்னென்னா அவ்வளோ உழைப்பு இருந்தது, அவ்வளோத்தையும் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ முருகன். வேறு எங்கே இருக்கீங்க இல்லை வெளில இருக்காரு. அதுக்கப்புறம் எங்களோட டீம் நந்தகுமார், கங்காதுரை எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், எங்களுக்கு உங்களோட ஆதரவு தேவை. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். ரேகை ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸ்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீனும் அதில் வரும் கதாபாத்திரங்களும் அப்படியே நம்மளை கடத்தி போகுது. அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அஞ்சலி ராவ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் உங்கள் டைம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. தட் ஐ அப்ரிஷியேட் தட். அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் மறுபடியும் வெப் சீரீஸ்க்கு நான் பேக் வந்திருக்கேன். அண்ட் தேங்க்யூ கௌஷிக் சார், தேங்க்யூ சிங்கா சார், முருகன் சார் அண்ட் ஹோல் டீம் இவ்வளோ நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்காக ஐ திங்க் நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் எப்போவுமே லைக் என்னோட ஃபேவரட் ஜானர் வந்து க்ரைம், த்ரில்லர், மர்டர், மிஸ்ட்ரி, இன்வெஸ்டிகேஷன் இதுதான் இருக்கும். அண்ட் அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஐ என்ஜாய் டூயிங் இட். தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நான் ஒரு பேராக சொல்லதான், பேர் விட்டு போனால் ரொம்ப தப்பாயிடும். ஸோ அதனால இங்கே இருக்கிற எல்லாருக்கும், எங்கள் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ அஞ்சலி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வசீகரமும் வசீகரிக்கும் பேச்சும் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒளி வீசும் விண்மீன்களாக சினிமாவில் சிறகாகவும் இறகாகவும் தன் கதாபாத்திரத்தை சிறப்பாக்கி நடிப்பில் உயிர்ப்பிக்கும் டாக்டர் வினோதினி என்று நான் அழைக்க விரும்புகிறேன். வினோதினி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.
நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு நன்றி சொல்கிற மேடையாக தான் இப்போ ப்ரொடியூசர் சிங்காரவேலன் சார் சொன்ன மாதிரி நானும் இதை வந்து ஒரு நன்றி சொல்கிற மேடையாக தான் எப்பயுமே பயன்படுத்துவேன். இன்றைக்கி வந்து 4 நன்றிகள் நான் சொல்லணும், அதோட வந்து ஒரு சாரியை நான் சொல்லணும். அந்த சாரியோட நான் முதல்ல தொடங்குறேன். இப்ராஹிம் சார் இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர், ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு சின்ன வாக்குவாதத்தில் ஏதோ நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். வெரி வெரி சாரி. நான் இனிமேல் அந்த மாதிரி வந்து முதல்ல நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கணும். ஏன்னா சர்க்காஸ்டிக்காக நம்ம சொல்கிறோம், ஆனால் அது ஆப்போசிட் சைடில் எப்படி போய் சேரும் அப்படின்னு தெரியாது. அதனால வெரி வெரி சாரி. எல்லாரும் முன்னாடியே நான் வந்து நன்றி சாரி கேட்டுக்கிறேன். ரேகை அப்படிங்கும்போது இது வந்து ஒரு எப்படி நம்ம ரேகை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு யூனிக் ஐடென்டிட்டியோ, அந்த ரேகை அப்படிங்கிறது ZEE5க்கும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியாக மாறும் அப்படிங்கிறது யூஸ்வலி சொல்லுவாங்க. ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நம்ம இந்த இடத்துல நிற்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க, ரிலீஸ் ஆக போகுது, பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஆனால் இன்னைக்கு இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு யூட கம் டு யுவர் கன்க்ளூஷன். வெளியில் பேசும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி வந்து ZEE5 இந்த வெப்சீரிஸ் அந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த ரேகை அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஐடென்டிட்டியாக மாறும் அப்படிங்கிறதுல எனக்கு மட்டும் இல்லை, ஐம் ஷூர் நீங்கள் எல்லாருமே அதை வந்து நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இன்னைக்கு உயிர்ப்பித்த ஃபர்ஸ்ட் வந்து இவர் சொன்ன மாதிரி தான், சரவணன் சார் சொன்ன மாதிரி இந்த ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த பேர் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம். 80களில் 90களில் வந்து என்னுடைய பேரண்ட்ஸும் என்னோட ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள், அதை 80s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். ஒரு சின்ன பொட்டி கடையில் கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் சார்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நான் ஆழ்வார்பேட் அபிராமபுரத்துலலாம் அந்த பொட்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார் நாவல்கள், மினி நாவலட்னு சொல்லுவாங்க, சின்ன அந்த பெரி மேசன், ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ் அந்த மாதிரி நாவல்கள் மாதிரி. அதாவது ஒரு குயிக்காக ஒரு சைதாப்பேட்டில் நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஒரு பாரிஸ் கார்னர் போகிறதுக்குள்ளே படித்து முடிக்கிற அளவுக்கு ஒரு குயிக்காக ஒரு க்ரைம் வந்து படிக்கலாம் அப்படின்னாக்கா அது வந்து ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு க்ரைம் அப்படிங்கிற க்ரைம் எழுத்துக்கு மன்னர் அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஒரு கதையை தழுவின்னு சொல்கிறத விட இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா லிட்ரேச்சர் வந்து ஆர்ட் வந்து ஷுட் ட்ரா ஃப்ரம் லிட்ரேச்சர், ஷுட் பாரோ ஃப்ரம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப நம்புகிறேன். அண்ட் எனக்கும் வந்து அஞ்சலி மேம் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து க்ரைம், ஹாரர் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர். இந்த க்ரைம் அப்படிங்கிறது நேற்று கூட நைட் நான் வந்து வேற ஒரு OTT தளத்தில் ஹர்க்யூல் பெயர் அந்த அகாதா கிறிஸ்டியோட ஒரு சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ஹூ டன் இட், யார் செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வர இடம் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும், சஸ்பென்ஸாக இருக்கும். அதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக கொண்டு வரதுக்கு அந்த புக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி டைரக்டர் அதிகமாக பேசுவார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராஜேஷ்குமார் அவர்களுக்கு அந்த ஐடியாவை ஜனித்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து நம்ம அந்த SS குரூப் அப்படிங்கிறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை தவமாய் தவம் இருந்து நினைத்தேன் வந்தா அது மாதிரி நிறையா வந்து 18 சீரியல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து மதில், செருப்புகள் ஜாக்கிரதை இதெல்லாம் பண்ணிட்டு இவர் யார் அப்படிங்கிறத சத்தியமாக இன்னைக்கு தான் நான் ஆக்சுவலாக அவரை வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பேசுனது எல்லாமே டைரக்டர், அப்புறம் ZEE5லேருந்து பேசினாங்க. ஆனால் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது இதுதான் இந்த சிங்காரவேலன் சார் அப்படிங்கிறது. ரெண்டாவது நான் சொல்ல வேண்டிய நன்றி வந்து டு த ப்ரொடக்ஷன் குரூப், SS குரூப். ஏன்னா இவ்வளோ தைரியமாக ஒரு ப்ரொடக்ஷன் வல்லுநர் முருகன் சார் அப்படிங்கிறது EP இன்னைக்கு இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், வெளியில் இருக்காரு. அவரோட எனக்கு வந்து ஒரு டிஸ்கஷனே போச்சு, நீங்கள் எப்படி வந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுப்பீங்க அப்படின்னு. ஆனால் அதை பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இதை விட பெட்டராக கொடுக்க முடியாது இந்த பட்ஜெட்டில் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சிங்காரவேலன் சார். இந்த மாதிரி நிறைய வெப் சீரிஸ், அதாவது வந்து ஒரு SS குரூப் அப்படிங்கிறது ஷுட் பிகம் அ ஹவுஸ் ஹோல்ட் நேம் இன் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி OTT தளத்துலையும் எங்களை மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டாவது நன்றி அவருக்கு. மூன்றாவது இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் வரத்துக்கே காரணம் வந்து 2 பேர் அப்படின்னு சொல்லணும்னா கௌஷிக் சார் அண்ட் தீனா சார். ஸோ சடனாக எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஏற்கனவே நான் ZEE5ல அனந்தம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து இந்த ஒரு கதையில் வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்குது, இதுக்கு நாங்கள் வந்து வேற யாரும் யோசிச்சிருந்தோம், ஆனால் இது வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு, அதாவது ஹோல்டு பண்ணுற இவ்வளோ பெரிய ஒரு கதாபாத்திரம், அதுக்கே வந்து நிறையா நல்ல வாழ்த்துக்கள் வந்து வெளியே எனக்கு கிடச்சிது. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை என்னை நம்பி கொடுத்த தீனா சாருக்கும் கௌஷிக் சாருக்கும் என்னுடைய 3வது நன்றி. 4வது நன்றி அஃப்கோர்ஸ் வந்து எல்லா டெக்னீஷியன். நான் இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேராக சொன்னால் வந்து சொல்லலைன்னா ஏதாவது தப்பாயிடும். அதனால
அதில் ஒன்றே ஒன்று குறிப்பிட்டு நான் சொல்லணும். இப்போ நான் வந்து பண்ண அந்த மார்ச்சரி மேம் கவிதா மேம் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் தென்காசியில் போய் அதை ஷூட் பண்ணோம், அதில் வந்து நிறையா அந்த இதெல்லாம் தெரியுது ஆனால் அந்த மார்ச்சரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொல்லலாமா சார் அதை? அது வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் தான் இங்கே வந்து செட்டு போட்டது. அது உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா எனக்கே அது உள்ளே போகும்போது ரொம்ப ஈரியாக இருந்தது. இந்த மாதிரி அதாவது ஒரு உண்மையான ஒரு நான் மார்ச்சரிக்கு வந்து நான் போனதில்லை, ஆனால் நம்ம வந்து இமேஜின் பண்ணுவோம் ஒரு மாதிரி ஈரியாக ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்கும். அந்த க்ரீப்பினஸ் அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வந்து சரவணன் சாரை உண்மையாகவே பாராட்டணும். ஏன்னா அங்கே நடிக்கும்போது உண்மையிலுமே எனக்கு நான் ஃபீல் பண்ணேன், ஏன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு அந்த பிணங்கள் வந்து போகிற இடமா இருக்குன்னு. இதை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் இருக்கிற வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு, இனிமேல் நான் அங்கே போகும்போது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் சொன்னார். அதாவது அந்த சம்பவம் நடந்தது. ஸோ எடிட்டராக இருக்கட்டும், கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் என்னோட கூட சேர்ந்து நடித்த அனைத்து கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய 4வது நன்றி. இந்த ZEE5 வெப் சீரிஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதுக்கு நீங்கள் கொடுக்குற நல்ல ரிவ்யூ டெஃபினட்டாக வந்து எங்களுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை நல்லா சொன்னால் கூட இது ஆடியன்ஸுக்கு இதை கொண்டு சேர்க்கும். தயவு செஞ்சு சொல்லுங்கள், இதை பற்றி நிறையா பேசுங்க, நிறையா மக்கள்கிட்ட இதை கொண்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வினோதினி மேம், நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஈரவான ரோஜா, சரவணன் மீனாட்சி, ராஜா ராணி, பகல் நிலவு என்று சின்னத்திரை சீரியல்கள் எல்லாம் பெரிதாக பேசப்பட்டவர். நதியின் ஓசை, மலைகளின் அமைதி, பனியின் வெண்மை, பறவைகளின் பாடல் எல்லாம் சேர்த்து செய்த ஒரு பெண் பவித்ரா ஜனனி. போலீஸ் உடையில் ஒரு புது மலராக வந்த ரேகை நாயகி பவித்ரா ஜனனி அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எனக்காக க்யூட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுக்கு. நான் நிறைய இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் ஃபோனில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதே தேட்டரில் வந்து வேற ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்க்கு நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து என்னோட வெப் சீரிஸ்க்கு வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ZEE5க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொன்னது வந்து ராஜேஷ், என்னோட ஈரமான ரோஜாவில் ஒர்க் பண்ணவர், எஸ்எம்ல ஒர்க் பண்ண சரவணன் மீனாட்சியில் ஒர்க் பண்ணவர். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொன்னார். அதுக்கப்புறம் முருகன் சார் ஒரு 2 எபிசோட் சொன்னார், அவர் இங்கே காணோம். அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த சீரீஸ்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லும். ஸோ இது நானுமே தேங்க்ஸ் சொல்கிற ஒரு ஸ்டேஜாகவே எடுத்துக்கிறேன். SS குரூப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ் வரைக்கும் ஒரு பெரிய நன்றி. அப்புறம் பிரீத்தி மேம், கௌஷிக் சார், தீனா சார், அப்புறம் ஹென்ரி கேமராமேன் சார், ராஜேஷ், முருகன் சார், நந்தகுமார் சார், நிதின், பிரவீன், சரவணன், விஜய், ஷாலு, முத்து, அருள், அனில், அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்காக உட்கார்ந்து எங்களோட சீரீஸ் பார்த்து இவ்வளோ பேர் வந்ததுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் எங்களோட ட்ரெய்லர் வந்தபோது சோஷியல் மீடியாவில் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்யூ. நன்றி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ரேகை பொறுத்தவரையில் கும்பி கொதித்து குலை நடுங்கச் செய்யும் ஒரு கதைக்களம். சாதாரண மக்களின் வாழ்க்கை எப்படி பெரிய சக்திகளிடம் சிக்கிக் கொள்கிறது என்று நிஜமாக காட்டும் ஒரு வெப் சீரிஸ். SC வெற்றி இந்த கதை பாத்திரத்தில் நம் மனதில் நிஜமாகவே பதிந்த பாலஹாசன் திரு கலைஞானி கமலஹாசன் வரிசையில் வளரட்டும் வரட்டும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலஹாசன். இந்த படத்தில் இந்த வெப் சீரிஸில் வெற்றி அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ராஜேஷ்குமார் சார், உங்கள் நாவலில் நடித்தது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ, பெருமையாக இருந்துச்சு. வாய்ப்பு கொடுத்த தீனா சாருக்கும், ப்ரொடக்ஷன் டீம், ZEE5 டீம், சிங்காரன் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ. வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ. கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. November 28 என்னோட பர்த்டே. கரெக்டான லீடாக நடித்த ஒரு சீரீஸ் ஒன்று வருது. தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ. இவர் ரொம்ப ஷார்ட்டாக தான் பேசுவாரா, இவர் படம் தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் செல்வராகவனின் சினிமா பள்ளியிலிருந்து வந்தவர், டானாக்காரன், ஓம்காலி ஜெய்கால் என்று சின்னத்திரை பெரிய திரை அனுபவம். எப்போதும் உலகை விலைக்கீழ் என்ற ராஜேஷ்குமார் அவர்களின் ஒற்றை வரி எடுத்து சமூகத்தின் இருண்ட மூலைகளுக்குள் இழுத்துச் சென்றும் ஒரு பரபரப்பான கதை. மரணத்தின் பின்னால் இருக்கும் மௌனங்கள் பரபரப்பு நிறைந்த கதையாக்கி ரேகையில் கொடுத்துள்ளார். அறிமுக இயக்குனர் அழைக்கிறோம் தினகரன் அவர்களை.
அனைவருக்கும் வணக்கம். இந்த வெப் சீரிஸில் வந்து ஒரு டேட் வரும், அக்டோபர் 27 கை கிடச்சிது. அது வந்து போன வருஷம் அந்த அக்டோபர் 27 தான் சாரை நான் மீட் பண்ணுறேன், கௌசிக் சாரை. அன்னைக்கு அவர் சார் சொல்கிறாரு, ராஜேஷ்குமார் நாவல் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுன்னு சார் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் ராஜேஷ்குமார் சாரோட நாவல் நிறைய படித்தேன், சார்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து உலகை விளைக்கல்ங்கிற ஒரு நாவல் எனக்கு கிடைக்குது. அதுலேருந்து சில சம்பவங்களை நான் எடுத்து இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணேன். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா எனக்கு இன்னும் வேலை இருக்குது. அதனால் நான் எதுவும் பெருசாக ப்ரிப்பேர்டாக வரல. நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கௌசிக் சார் ரொம்ப தேங்க்ஸ், சிங்கா சார் ரொம்ப தேங்க்ஸ், ஹென்றி ரொம்ப தேங்க்ஸ். ஹென்றி ரொம்ப கஷ்டப்பட்டாப்ல, சில நாள் நான் ஷூட்டிங்லேயே இல்லை, ஹென்றி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாப்ல. எடிட்டர் துரை பிரகாஷ், சரவணன் சார், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக பேச வருகிறார். 1750க்கும் மேற்பட்ட நாவல்கள், 2500க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 1.5 கிராம் சின்னஞ்சிறு மூளைக்குள் இறைவன் எப்படி இத்தனை ஆச்சரியங்களை ஒளித்து வைத்தான்? செல்போனுக்குள் திரைப்படங்களும் வராத காலத்தில் இவரின் நாவல்கள் தானே பயண வழித்துணைவன். பதின்ம பருவ காலத்தில் பதுங்கி பதுங்கி படித்தது இவரது எழுத்தை தானே. படித்த கதைகளை படிக்காதவர்களிடம் சொல்லி சொல்லி பல கதை சொல்லிகள் இங்கு உருவானார்கள். ஹாலிவுட் படங்களை பார்க்க முடியாத தளத்தில் அதனை எழுத்தில் போட்டு காட்டியவர் இவர்தானே. சினிமாவில் இன்று அதிகம் புழங்கும் கிரைம் த்ரில்லர் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவரும் இவர்தானே. இன்று பார்க்கும் கிரைம் த்ரில்லர் படங்களில் உங்களில் ஏதோ ஒரு நாவல் ஒளிந்திருக்கிறது. உங்கள் எழுத்தும் சினிமாவும் சேர்ந்து ஜெயித்தது ஏராளம். கனவுலகின் மன்னன் நீ, கதைகளின் அண்ணன் நீ, புதிய உலகம் நீங்கள், புதினங்களின் பாடசாலை நீங்கள். அழைக்கிறோம் நன்றிகளோடு ராஜேஷ் குமார் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். இங்கே அநேகமா எனக்கு தான் வயது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய மனது எல்லாருடைய இளமை. ஏனென்றால் 56 வருடங்களாக நான் கதை எழுதி கொண்டே 1969 உங்களில் யாருமே பிறந்திருக்க மாட்டீர்கள். அன்றைக்கு என்னுடைய முதல் சிறுகதை மாலை முரசிலே அச்சிலே வெளிவந்தது. நான் பிஎஸ்சி பாட்டனி படித்து பட்டம் வாங்கிய அந்த நாளிலே மாலை முரசிலே, கோவை மாலை முரசு, அப்பொழுது காலையிலே மட்டும் பத்திரிகை வந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் முதலாக மாலை முரசு என்ற பத்திரிகை கோவையிலும் சென்னையிலும் வந்தது. அதிலே என்னுடைய முதல் கதை உன்னை விட மாட்டேன். அன்னிலிருந்து உங்களை எல்லாம் விடவே இல்லை நான். அதுதான் உண்மை. அன்றைக்கு நான் எனக்கு எந்த வகையான ஒரு பூரிப்பு எனக்கு ஏற்பட்டதோ அதே பூரிப்பு இன்றைக்கு 25/11/25 தேதியை பாருங்கள், வருடம் அதே தேதியும் அதுவே. அந்த தினத்தன்று இன்றைக்கு என்னுடைய முதல் வெப் சீரிஸ் G5 வருகிறது என்றால் இதைவிட ஒரு பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில இனி கிடைக்காது. மிகப்பெரிய ஒரு தருணம். இதற்கு முதல் காரணம் G5 என்ற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம். ஒரு 5 வருடத்துக்கு முன்பாகவே ஒரு ப்ராஜெக்ட் போய் அது சில காரணங்களால் அது தவிர்த்து போனது. அதுவும் நல்லதற்கே. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வெப் சீரிஸை நமக்கு G5 கொடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் கௌசிக் அவர்கள். கௌசிக் அவர்கள் நான் ராமானுஜராகவே பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் கலைஞர் டிவியில் ராமானுஜராக நடித்தார். அதெல்லாம் ஒரு கொடுப்பினை. எல்லோருமே அந்த பார்த்து நடிக்க முடியாது. ஒரு டிவைன் பவர் இருந்தால் மட்டுமே அந்த ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு அவருக்கு மேன்மேலும் பல ஆசைகளை வழங்கும், பல வெற்றிகளை குவிக்கும். தெய்வம் மறைமுகமாகத்தான் ஒருத்தருக்கு ஆசைகளை தரும். அது அவர் கொடுத்திருக்கிறது. அடுத்து ராகவன் அவர்கள் இந்த G5 ஒரு நல்ல பதவியில் இருக்கிறார். அவரும் கூட இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எல்லோரையும் ஒன்று சேர்த்து 16 பெற்று வாழ்க என்று சொல்வார்கள். இன்றைக்கு 16 பேர் இங்கே இருக்கிறோம். 16 பேரும் இன்று இணைந்து
இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு வெப்சீரிஸ் கொடுத்திருக்கிறார்கள். நான் சற்று முன்பு பார்த்தேன், நம்முடைய கௌசிக் லட்சுமி நாராயணனுடைய ஃபேஸ்புக்கை தட்டி பார்த்தேன். அதில் அவர் போட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரைலருக்கு இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1.5 கோடி வியூஸ் பார்த்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய விஷயம். உடனே என்னுடைய நண்பர் லேனா தமிழ்வான் அவர்கள் எனக்கு சற்று முன்பு போன் செய்தார். ராஜேஷ்குமார், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது ஏவிஎம் மாதிரி ஒரு நிறுவனம் G5. உண்மையிலே சொல்கிறேன், ஏவிஎம் நிறுவனத்திலும் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அங்கே போய் நானும் இந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ் பற்றி பேசினேன். அவர்கள் மிக நியாயமாக நடந்து கொண்டார்கள். பேசின தொகையை கொடுத்தார்கள். எந்த விதமான ஏமாற்றமும் எனக்கு கிடையாது. சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி தான் கௌசிக் சிங்காரவேலன். சிங்காரவேலன் வந்து அந்த பெயரே ஒரு சிங்காரமாக இருக்கிறது. அந்த சிங்காரவேலன் அவர்கள், கௌசிக் அவர்கள் 2 பேரும் இணைந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்து, சார் நாங்கள் இருக்கோம் சார், நாங்கள் பண்ணுறோம் சார். அந்த வார்த்தைகளிலே ஒரு பொய் கிடையாது. பொதுவாக சொல்லுவார்கள், திரைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் நிறைய பொய் பேசுவார்கள், ஏமாற்றுவார்கள், பணம் தரமாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஒரு நியாயமான நாணயமான ஒரு நிறுவனமாக இருந்து அவர்கள் பணியாற்றினால் தான் இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு ரேகையை நாம் பார்க்க முடிந்தது. இந்த கதையிலே இது வந்து முழுக்க என்னுடைய கதை கிடையாது. இதில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் கோர், ஒரு அடிப்படை கருவை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு செய்தார்கள். ஒரு ட்ரையல் பார்க்குற, அதாவது மெடிக்கல் ட்ரையல். ஆனால் அதையும் நான் எழுதிவிட்டேன். அது சொன்னேன், நம்முடைய டைரக்டரோடு சொன்னேன், தினன் நான் இந்த கதையை முதலில் எழுதிவிட்டேன். நீங்கள் வந்து என்னுடைய அடிப்படை கருவை வைத்து எழுதினீர்கள். ஆனால் இந்த மெடிக்கல் ட்ரையல் வைத்து நான் எழுதினேன். ஒரு கதையை வந்து சற்று 2 வருடங்களுக்கு முன்னால் நான் எழுதினேன். அது எப்படி எழுதினேன் என்றால், சென்னையிலும் சரி கோவையிலும் சரி காலையிலே நான் வாக்கிங் போகும்பொழுது பார்ப்பேன், கோயில் வாசல்களிலும் சரி மற்ற பிளாட்பாரங்களிலும் சரி இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் அவர்கள் காலை உணவு கொடுப்பார்கள். ஒரு பொட்டலையிலே கொண்டு வந்து, ஸ்கூட்டரிலே கொண்டு வந்து எல்லோரும் கொடுத்து கொண்டு போவார்கள். இது ஒரு சமூக பணி, உண்மையான அறப்பணி தான் அது. அது பசியை போக்கும் ஒரு நல்ல பணி. ஆனால் எனக்கு தான் கிரைம் புத்தி ஆயிற்றே. நான் யோசித்தேன், இவர்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள்? இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஒரு கதை உருவாயிற்று. அதை நான் எழுதினேன். அந்த கதை என்னவென்றால், இவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்களே, இவர்கள்லாம் உண்மையான சமூக நல பணியாளர்கள் கிடையாது. இந்த பிச்சைக்காரர்களுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் கொடுப்பது மெடிக்கல் ட்ரையல் பார்க்கறதுக்காக, உணவிலே ஏதாவது ஒரு மருந்தை கலந்து கொடுத்து அவர்களுக்கு பிபி ஏறுகிறதா, சுகர் ஏறுகிறதா, கொலஸ்ட்ரால் ஏறுகிறதா, இல்லை ஹார்ட் பீட்டிங், அந்த இர்ரெகுலர் பீட்ஸ் என்பார்கள், அது ஏற்படுகிறதா, இல்லை வேறு நோய்கள் வருகிறதா என்பதை சோதனை செய்து பார்ப்பதற்காக தினமும் அவர்களுக்கு அந்த உணவை கொடுத்து கொண்டே போவது போலவும் தினமும் அவர்களை சோதித்து கொண்டே இருப்பார்கள். யார் யார் என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறார் அதையெல்லாம் நோட் செய்து, யாருக்கு மூக்கில் ரத்தம் வருகிறது, யாருக்கு கை கால்கள் சரியாக இயங்கவில்லை, யார் தூங்கி கொண்டே இருக்கிறார்கள், யார் சுறுசுறுப்பாக இருக்க, இதையெல்லாம் நோட் செய்து இந்த மருந்தை கொடுத்தால் இந்த விளைவு ஏற்படுகிறது என்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச பார்மசூட்டிக்கல் கம்பெனியுடைய சேர்மனுக்கு போகிறது, ஒரு ரிப்போர்ட் போகிறது. இதுதான் கதை. ஏனென்றால் ஆதரவற்ற முதியவர்கள் கேட்பதற்கு நாதி இல்லை. ஒருவன் பிளாட்பாரத்திலே ஒருத்தன் மூக்கிலே ரத்தம் சுந்தி கிடைக்கிறான், அவனை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை குறிவைத்து தான் அந்த ஒரு சர்வதேச மாபியா வந்து இறங்கிடுவான் ஒரு கதையை முடித்தேன். அதே கதை தான் நம்முடைய தீனன் அவர்கள் ஒரு 5 பேரை வைத்துக்கொண்டு அழகாக முடித்திருக்கிறார். ஏனென்றால் 1500 நாள் எழுதியிருக்கிறேன். அது ஏதாவது ஒன்று வந்து கிராஸ் ஆகிதான் தீரும். எல்லாமே வந்து அவர்களுக்கு தனி, இவர்களுக்கு தனி கிடையாது. எல்லாமே நான் எழுதி முடித்து விட்டேன். இனி எழுதுவதற்கு எந்த ஒரு களப்பணியும் கிடையாது. இப்பொழுது புதிதாக ஒரு கதை ஆரம்பித்திருக்கிறேன். குமுதத்தில் ஒரு தொடர்கதை, வேகமாய் வா விவேக். அது எந்த கதை என்றால், இப்பொழுது நடந்ததே அகமதாபாத்
அந்த ஒரு ஒரு பிளைட் 2 நிமிடத்தில் போய் விழுந்து நொறுங்குகிறது. இது ஒரு செய்தி, இது வந்து ஒரு விபத்து என்று சொல்லி முடித்து விட்டார்கள். எல்லோரும் மறந்தும் விட்டார்கள். காம்பன்சேஷன் கிடைத்து அவர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டார்கள். ஆனால் நான் மட்டும் விழித்து கொண்டு பார்க்கிறேன், அது விபத்தா இல்லை சதியா? இதை சதி என்று வைத்துதான் நான் ஒரு கதை எழுதி கொண்டிருக்கிறேன் இப்பொழுது குமுதத்தில். அது எப்படி சதியாகும் என்று நீங்கள் கேட்பீர்கள். பொதுவாகவே எனக்கு வந்து சில மெடிக்கல் அல்லது உளவியல் சம்பந்தப்பட்ட, மருத்துவம் சம்பந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட, ஏஐ சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் ஆத்தன்டிக்காக இருக்க வேண்டும். அதிலே வரக்கூடிய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஆகட்டும், அதாவது தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஆகட்டும், அது சரியாக இருக்க வேண்டும். யாருமே வந்து அந்த துறையை சேர்ந்தவர் படம் பார்த்தா கூட, அட பரவாயில்லையே ராஜேஷ்குமார் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு, அவர் ஒன்றும் பொய் சொல்லலையே, இல்லை நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். எந்த துறையை சார்ந்தவங்க நான் போய் கேட்பேன். அதே போல் இந்த விமானம் நொறுங்கிய பிறகு நான் ஏவியேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆஃபீஸர், அவர் என்னுடைய வாசகர் தான், நான் பேசினேன். என்ன சார், ஒரு ஃப்ளைட் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சேஃபஸ்ட் ஜேர்னியில் முதலிடம் ஃப்ளைட்டுக்கு தான். ஏன்னா மேலே நோ டிராஃபிக், உங்களுக்கு வந்து டேக் ஆஃப் ஆகும், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நேர் பாதை, இங்கே சென்னையிலேருந்து டெல்லிக்குன்னா ஒரே நேர்கோடு தான். ஆனால் ட்ரெயின் வந்து எத்தனை வகையாக போகுது, அங்கே தான் உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு பேப்பரில் நாம் எத்தனை பார்க்குறோம், எத்தனை கார் விபத்து, எத்தனை ஸ்கூட்டர், எத்தனை 2 வீலர்ஸ், எத்தனை விழுகுது. ஆனால் ஃப்ளைட் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் விபத்து நடக்கும். அது வந்து மேன்மேட் மிஸ்டேக் என்று சொல்வார்கள். அந்த கதையில் எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம், இப்பொழுது விமானத்தின் காக்பிட்டிலே நீங்கள் போய் பார்த்தால் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். நான் பார்த்திருக்கிறேன். சொன்னார்கள், அம்மையார் அவர்கள், சகோதரி அவர்கள் சொன்னார்கள், மார்ச் வரியிலே எனக்கு போக பயமாக இருந்தது சொன்னார்கள். ஆனால் நான் மார்ச் வரைக்கும் போயிருக்கிறேன். ஒரு டெட் பாடியை எடுத்து மண்டையோட்டையெல்லாம் சாராக போன் கட்டிங் டூல்ஸ் இருக்கும், கட்டக்கென்று செய்வார்கள். மண்டையோட்டை சுத்தி அடிப்பார்கள். மார்ச் வரியில் இருக்கக்கூடிய அந்த சிப்பந்தியை ஒரு டாக்டர் எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? மாஸ்டர், இந்த மண்டையை உடைங்கம்பார். மாஸ்டர், நீங்கள் நினைக்க முருகா வாடா, நீ மாறி வாடான்னு சொல்ல கிடையாது. மாஸ்டர் என்று சொல்லி மதிப்பு கொடுத்து அந்த மண்டையை உடை அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிந்த டாக்டர் என்ன செய்யறதா, மண்டையோட்டை எடுத்து பிளந்து மூளை எடுத்து கையில் கொடுப்பார். பாருங்க, இது 1.5 கிலோ இருக்கும். ஆணுக்கு வந்து 1.5 கிலோ, பெண்ணுக்கு வந்து அதை விட 150 கிலோ. ஆனால் அவங்க தான் மூளை ஜாஸ்தி. அது எடை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் என் கையில் கொடுத்து நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா ஒரு கிரைம் கதை எழுதக்கூடியவர்கள் அதெல்லாம் தெரியணும். பயப்பட்டால் அதெல்லாம் நடக்காது. அதே போலத்தான் நான் அந்த ஏவியேஷன் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி செய்து கேட்டேன். ஏன் சார், ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது எல்லாமே கிரீனில் இருக்கணும். அந்த கம்ப்யூட்டர் டிவைசஸ் பூராமே எல்லாம் கரெக்டாக காட்டணும். எல்லாமே கிரீனில் இருந்தால் கண்ட்ரோல் டவரிலிருந்து ஒரு 17 சிக்னல் வரும், அதுவும் கிரீனில் இருக்கணும். ரன்வேல வந்து 7 சிக்னல். இங்கே எதுவுமே டேக் ஆஃப் கிடையாது, லேண்டிங் கிடையாது, எதுவுமே வந்து ட்ரெஸ்பாஸ் கிடையாது. கரெக்டாக அந்த இது போயிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக தான் பைலட் வந்து டேக் ஆஃப் பண்ணுவார். இல்லைன்னா அவர் இறங்கிடுவார் கீழே. ஒரு லைட் வந்து சிவப்பாக இருந்தாலும் கூட, எரியா விட்டாலும் கூட அவர் கீழே இறங்கி விடுவார். நான் டேக் ஆஃப் பண்ண மாட்டேன்னு சொல்லுவார். உடனே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் ரத்து செய்யப்பட்டது, இல்லைன்னா லேட் ஆகும். இப்படி எல்லாமே கிரீன்ல இருக்கும்போது பறந்த விமானம் எப்படி வந்து விபத்துக்குள்ளாகும் சார்? ஆக்சிடென்ட் சார், அது எப்படி ஆகும்? இதுதான் என்னுடைய கதையுடைய நாட்டு. இது வந்து திட்டமிட்ட சதி. அந்த விமானத்திலே ஒரு மந்திரி பயணம் செய்கிறார். அந்த மந்திரிக்காக நடக்க ஏன் இருக்கக்கூடாது? இப்படியெல்லாம் நான் என்னைத்தானே கேள்விகள் கேட்டுக்கொண்டு நான் ஒரு நாவலை ஆரம்பிப்பேன். இப்படித்தான் நாவல் உருவாகும். நாவல் வந்து சும்மா கிடையாது. திரு கௌசிக் அவர் சொன்னார்கள், ஒரு நாவல் எழுதி முடித்து விட்டு அடுத்த நாவல் என்ன என்று யோசிக்கிற காலகட்டத்திலே இவருக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டார். ஒரு நல்ல கேள்விதான். அவர் ஒரு போஸ்ட் கார்டு எழுத நம்ப முடியாது. அன்புள்ள அப்பாவுக்கு எழுதிட்டு அப்பா என்ன எழுதுறதுன்னு கேட்பாங்க.
வராது, வார்த்தைகள் வராது. எழுத்து என்பது வந்து ஒரு இன்பான் உனக்குள்ளே இருக்கணும். ஒரு பாட்டு கற்றுக்கலாம், ஓவியம் கற்றுக்கலாம், பியானோ கற்றுக்கலாம், பேங்கோஸ் கற்றுக்கலாம், வீணை கற்றுக்கலாம், எது வேணால் வந்து ஒரு டியூஷன் போய் நம்ம கற்றுக்கலாம் ஈஸியாக. கதை எழுத மட்டும் கற்றுக்க முடியாது, டியூஷன் வைக்க முடியாது. உனக்குள்ள வந்து அந்த ஒரு ஜீன் இருக்கணும். என்னுடைய தாத்தாவோட தாத்தா யாராவது ஒருத்தர் கதை எழுதியிருக்கலாம், அந்த ஜீன் ஒர்க்ஸ், அந்த ஜீன் ஒர்க் ஆகுது இப்போ. அப்புறம் இன்னொன்று, சின்சியாரிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் வில் பி ரிவார்டட். கடுமையான உழைப்பு இருந்தால் எதையுமே சாதிக்க முடியும் என்பதற்கு நான் ஒரு உதாரணம். இன்றைக்கு இந்த மேடையிலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன், மற்றவர்களும் பேசினார்கள், நான் இந்த வயதிலும் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நான் என்னுடைய உழைப்பு தான் காரணம். இன்றைக்கு டைரக்டர் தினகரன் வந்து ஒரு இளைஞர், ஒரு புதிய படைப்பை கொடுத்திருக்கிறார். இவர் ஒரு மணிரத்னம் போல, ஒரு சங்கர் போல உருவாவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அது முதல் படம் போல, முதல் வெப்சீரிஸ் போல எனக்கு தோன்றவில்லை. காட்சிகளை அருமையாக அமைத்து என்ன வசனம் வேண்டுமோ அதை பேசி நன்றாக செய்திருந்தார். அதை இதில் பாடுபட்ட அனைவருமே, இசையாகட்டும், செட்டிங்ஸ் ஆகட்டும், நடித்தவர்களாகட்டும், எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த ரேகையை மிகச்சிறந்த வெற்றி படமாக உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த வெற்றி மேன்மேலும் தொடர வேண்டும், எதிரொலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பத்திரிகை அன்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களுடைய எழுத்துக்களால், கதாபாத்திரங்களால் இன்னைக்கும் விவேக், ரூபலா கதாபாத்திரங்கள் உயிர்ப்பிக்கின்றன. இப்பொழுது கேள்வி பதில் நேரம். ரேகை குறித்து இந்த டீம் கிட்ட உங்களோட கேள்விகளை கேட்கலாம். தண்ணி இருக்கா? இந்த ரேகை சீரீஸை பொறுத்தளவில் நீங்கள் அவரோட ராஜேஷ்குமார் ஐயாவோட ஸ்டோரியிலேருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு நாட்டை எடுத்து பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்க்ளூசிவாக அவருடைய ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கிரைம் நாவலை எடுத்து பண்ணுற ஒரு ஐடியா ஏதாவது இருக்கா? ஏற்கனவே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியாச்சு. 8 எபிசோட்ஸ் போடுறது அதுக்கெல்லாம். ஆமாம் ஆமாம், கிட்டத்தட்ட 80 எடுக்கலாம். ஒரு 4-5 கதைகள் வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு கதை, ஒரு நாவல் அவர்கிட்ட ஏற்கனவே நான் பேசி வச்சுருக்கேன். இது நடுவில் வந்து இது வந்தது. இது இல்லாமல் இன்னொரு கேரக்டர் வச்சு இது வச்சு நம்ம ஏற்கனவே சார்கிட்ட பேசி ஃப்யூச்சரில் பண்ணணும் சார், நெக்ஸ்ட் இயர்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே பேசி வச்சுருக்கோம். அந்த பிளான் இருக்குது சார். ராஜி சார், உங்கள்கிட்ட சொல்லுங்க. நாங்கள் காலேஜில் படிக்கும்போது சார், உண்மையாகவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுடைய பாக்கெட் நாவல் வாங்கி படிச்சுட்டு இருப்போம், போட்டி போட்டு படிச்சுட்டு இருப்போம். அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய பத்திரிகைகள் வந்து ஒரு டிபேட்டே நடந்திருக்கு. உங்களுடைய கேரக்டர்ஸை வந்து சினிமாவாக எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு யார் சூட்டாக இருப்பாங்க, கமல்ஹாசன் சூட்டாக இருப்பாரா, ரஜினிகாந்த் சூட்டாக இருப்பாரா அப்படின்ற ஒரு டிபேட்டே வந்து அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் நாவல் படமாக்கப்பட்டால் அதில் அந்த விவேக் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு உங்களுக்கு இந்த நடிகர் நடித்தா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? அதாவது என்னுடைய கதையை படித்தவங்களெல்லாம் சொல்லுவாங்க, இது விஜய் நடித்தா நல்லா இருக்கும், விவேகா, அஜித், இல்லைன்னா விஜயகாந்த், அப்படியெல்லாம் வந்து பல பேர் சொல்லுவாங்க. முதல்ல கமலஹாசன் சொல்லுவாங்க, அவர் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய விவேக் வந்து இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஏன்னா ஒவ்வொரு வாசகரும் படிக்கும்போது விவேக்கை வந்து ஒவ்வொரு விதமாக வந்து அவங்க இப்படி தான் இருப்பார் விவேக்குன்னு சொல்லி மன அளவில் வந்து அவரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த பிம்பத்தை வந்து நான் வந்து ஒரு நடிகர் மேலே கொண்டு போய் செலுத்தி அதை வந்து இவர் தான் நடிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு ஒரு அருமையான புதுமுகம் இருந்தால் போதும். இப்போ பாலா மாதிரி விவேக் வந்தால் நல்லா இருக்கும், புதுசாக இருக்கணும். அவர் தான் விவேக், வேற யாரும் கிடையாது. அது ரஜினியோ இல்லை கமலோ விஜய் அது கிடையாது. ஏன்னா அந்த வாசகன் வந்து அவரை விஜயா தான் பார்ப்பான், அஜித்தா தான் பார்ப்பான்.
ஆனால் வந்து என்னுடைய விவேகா பார்க்குறோம்னா ஒரு புது முகம்தான் வேணும். அப்படி ஒரு முகத்தை நான் தேடி வைப்பேன். சார், ராஜேஷ்குமார் சார், கமலஹாசனுக்கும் ரஜினிக்கும் கதை வச்சிருக்கீங்களா? கதை தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட அந்த கதை ஏதாச்சும் இருந்தா போய் சொல்லுவீங்களா? சார், வந்து எங்கிட்ட கதை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சமுத்திரத்தில் போய் ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு வந்தால் சமுத்திரம் வற்றி விடுமா? வற்றாது. எங்கிட்ட எல்லா தளத்திலையும் கதை இருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்க, அவர் கமர்ஷியல் ரைட்டர், வெகுஜன எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டர் பாலு அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் வந்து அவர் சொன்னார், அவர் இருக்காரா தெரியல, இங்கே இருக்காரா, போயிட்டாரா? சரி. பாலு வந்து ஒரு பேட்டியில் சொன்னார், கதைகளுக்காக நீ ஏன் வந்து எங்கெங்கேயோ போய் தேடுறீங்க, அது பிடிக்கல இது பிடிக்கல, ஒருத்தர் சொன்னார் பிடிக்கல அவர் போயிட்டாருன்னு சொல்லி. நம்ம ராஜேஷ்குமார் இருக்கார், அவர்கிட்ட போய் கேளுங்க கதையை. அவர் நிறைய வச்சிருக்கார் கதையை. ஒன்று சொன்னால் 10 சொல்லுவார், அது பிடிக்கலையா இன்னொரு 10 சொல்லுவார். அப்படி இல்லாமல் நீங்கள் ஏன் பிரபலங்களையே போய் தேடி 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 பார்க்குறீங்க? எழுத்தாளர்களோட பயணம் பண்ணுங்க. சினிமா என்பது ஒரு வட்டம், அதுக்குள்ளேயே போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா பீப்புளோட இது என்னென்னா, எனக்கு சினிமா என்னுடைய எழுத்து ரெண்டுமே வந்து என்னுடைய இரு கண்கள் மாதிரி தான். நான் குறை சொல்லமாக சொல்லலை. சினிமாவுக்கு என்னென்னா 2 எழுத்து படம் வெற்றி பெற்றால் எல்லா டைட்டிலும் 2 எழுத்துலேயே வரும். ஒரு பேய் படம் வெற்றி பெற்றால் பேய் படங்களாக எழுப்பாங்க. அப்புறமா டார்க் காமெடின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும், அந்த டார்க் காமெடி வச்சே போவாங்க. யோகி பாபு வேணுமுன்னா யோகி பாபு பின்னாடியே போவாங்க. இப்படியே தான் நம்மளோட சினிமா துறை இருக்கு. அவர் இல்லைன்னா படம் ஓடாதுன்னு சொல்லி. ஆனால் ஆடியன்ஸ் வந்து நல்ல கதைகளாக இயங்கி கொண்டிருக்கார்கள். ஒரு புதிய தளம், அட அசத்துக்காண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகர்கள் இருக்காங்க. இன்னும் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய குற்றம் 23 படம் வந்தப்போ செயற்கை கருத்தரிப்பு நிலையங்களில் வந்து நடக்கக்கூடிய மோசடிகளை பற்றி நான் கதை எழுதியிருந்தேன். அதை டைரக்டர் அறிவழகன் வந்து படிச்சுட்டு என்கிட்ட வந்து சார் இதை படம் பண்ணானாரு. அந்த கதையை பண்ணிட்டு நேரடியாக ஒரு பிரபலமான ஒரு நடிகரை போய் கதை சொல்லியிருக்காரு. சார், இது வந்து ஒரு சென்சிட்டிவ் மேட்ரு சார், இது நான் பண்ண விரும்பலை, பண்ண பெண்களோட வெறுப்பு கிடைக்கும், அதனால் நான் இந்த செயற்கை கருத்தரிப்பு படத்தில் நடிக்க விரும்பலைன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் அருண் விஜய் போய் பார்த்து சொன்னப்போ அந்த படத்தில் நடித்தார். அது படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஏன்னா கதையோட தளம் வந்து முற்றிலும் வேறுபட்டது. செயற்கை கருத்தரிப்பு நிலையங்கள் இப்போ தான் இருக்குது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. முதியோர் இல்லங்களும் கிடையாது, செயற்கை கருத்தரிப்பு நிலையங்களும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு 2 தான் இருக்கு. அதனால் இங்கே நடக்கக்கூடிய மோசடிகளை வச்சு எழுதின கதை வந்து பெருமையை வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் தளம் புதிது, கதை புதிது, அதை பார்க்கக்கூடிய வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் அந்த கதை பிடிக்கிறது. ஆனால் நம்ம சினிமா பீப்புள் வந்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு ஒரு குத்துப்பாட்டு, ஒரு டான்ஸு, அப்புறம் வந்து வன்முறை காட்சிகள் வந்து அதீதமாக காட்டுறது, இது வந்து தான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. ஆகையால் என்னிடம் எல்லா கதைகளும் இருக்கிறது. அது இளம் இயக்குநராகட்டும் பிரபலமானிக்கிறவன் தாராளமாக வரலாம். இப்பொழுது கூட சென்ற வாரம் திரு சந்தானம் அவர்கள் கோவைக்கு வந்தார்கள். என்னோடு 2 நாட்கள் தங்கி கதை விவாதம் நடத்தி, சார் எனக்கு 6 கேள்வி மட்டும் இன்னைக்கு பதில் சொன்னால் போதும் சொல்லி 6 கேள்விகள் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன் அவருக்கு. இப்படி தான் கதை போகணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ட்விஸ்ட் இருக்கணும், இதுதான் மாரல், இதுதான் மெசேஜ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். அவரும் ஹீ இஸ் ஹாப்பி. சார் நல்லா இருக்கு சார், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி எங்கிட்ட கேட்டால் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன், அது யாராக இருந்தாலும் சரி. சார், இங்கே நாங்களும் என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து நானும் ஸ்கூல் புக்கிலலாம் உங்கள் நாவல் நிறைய வச்சு படித்து அடிலாம் வாங்கியிருக்கோம். இப்போ வரைக்கும் விடாமல் படிக்கிறோம். படிக்க டைமில் கூட ஆடியோ புக்ஸ் நிறைய கேட்குறோம் உங்களோட கதைகள். இப்போ இவர் கேட்ட கொஷனுக்கு தான் இது கண்டினியூஷன் தான். இது இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் இவ்வளோ கதைகள், இவ்வளோ வித்தியாசமான க்ரைம் த்ரில்லர்ஸ் எழுதிருக்கீங்களே, யாருமே வந்து உங்களை கேட்கவே இல்லையா? உங்கள் கதையை கொடுங்க, நாங்கள் படம் எடுக்கணும், யாருமே கேட்கலையா? இல்லை, நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் வந்து என்கிட்ட கதை கேட்குறாங்க. ஆனால் நான் வந்து அவங்க கூட உட்காந்து கதை பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய கண்டிஷன் சொல்லுவேன் நான். அதாவது ப்ரொடியூசர் யார்,
அவரை பேச சொல்லுங்க என்கிட்ட, நான் அவர்கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் தான் நான் உங்கள் கூட உட்காந்து பேசுவேன். ஆனால் உங்கள் கூட பேசுனா அது படமாகுமா எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. முதல்ல வந்து நான் பத்திரிகை கதை எழுதிட்டு இருந்தேன். இப்போ அப்படி கிடையாது. ஓடிடி தளங்களுக்கு கதை எழுதிட்டு இருக்கேன். பீன்ச் ஆப், நோஷன் ஃப்ரெஷ், அதுக்காக ரெப்கோ அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அந்த வெப் தளங்களுக்கு, ரேடியோ ரூம்ஸ், இது மாதிரி வந்து நிறைய அவங்க வந்து புதுசாக எங்கிட்ட கதை கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு வந்து கதை எழுதுக்கு நேரம் எனக்கு பத்த மாட்டேங்குது. சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையிலேருந்து புறப்பட்டு வர்றாங்க, வந்து எங்கிட்ட கதை கேட்குறாங்க. நான் சொன்னேன் ப்ரொடியூசர் என்ன இல்லை, இனிமேல் தான் தேடணுங்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்போ நான் சொன்னேன் அப்படி வந்தால் கதை சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்காக வந்து நான் உட்காந்து உங்கள் கதை சொல்ல என்ன பிரயோஜனம்? படம் எடுக்கிறதா இருந்தால் பேசுவோம், இல்லைன்னா வேண்டான்னு சொன்ன கூட அதுலேயே போயிடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க பிஏ மூலிமா பேச சொல்லுவாங்க. பேசிட்டு சென்னைக்கு வரணும், நீங்கள் வந்து 15 days அங்கே கூட லாட்ஜில் தங்கணும், காலையில் 10 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் டிஸ்கஷன் போகும் அப்படின்னா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த வயதை நான் கடந்துருச்சேன். அந்த வயதை கடந்து என்னால் வந்து வீட்டில் தான் பண்ண முடியும், இல்லைன்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லாட்ஜில் தான் வந்து நீங்கள் ரூம் எடுக்கணும், அப்போ தான் என்னால் முடியும். நான் சென்னைக்கு வந்து நான் எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பொலைட்டாக தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வயதெல்லாம் கடந்து வந்தாச்சு நான். இப்போ என்னுடைய வயதுக்கு நான் ட்ராவல் பண்ணி வந்து லாட்ஜில் தங்கி அப்படி வந்து நமக்கு ஒரு புகழோ பணமோ தேவையில்லை. அந்த புகழுக்கும் பணத்துக்கும் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. மன நிறைவோடு நான் இருக்கிறேன். அப்போ வந்து என்னுடைய விருப்பத்திற்கு யார் இணங்கி வருகிறார்களோ அவரோட நான் பண்ண தயாராக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். அப்புறம் உங்களோட நீங்கள் சயின்ஸ் பற்றி நிறைய கதைகள் எழுதுறீங்க, நிறைய விஷயங்கள் தேடி தேடி அதுக்காக படிக்கிறீங்களா, இல்லை அந்த குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்டைஸ் கிட்ட கேட்டு அதை வச்சு எழுதுவீங்களா, இல்லை அதை பற்றி நீங்கள் படிப்பீங்களா? இல்லை, நான் பேசிக்கலி ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் எ டீச்சர். ஐ ஹவ் ஃபினிஷ்டு மை பிஎஸ்சி பிஎட். நான் 5 வருஷமாக வந்து ஸ்கூலில் வந்து சயின்ஸ் டீச்சராக இருந்திருக்கேன். அதனால் எனக்கு வந்து பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸு படிச்சிருக்கேன். பிஎட்டை வந்து சோசியாலஜி, சைக்காலஜி, சில்ட்ரன் சைக்காலஜி எல்லாம் படிச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் பற்றி என்னுடைய பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். அப்போ நிறைய டாக்டர்கள் வந்து என்னுடைய ஃபேன்ஸாக இருக்காங்க, அவங்ககிட்ட பேசியிருக்கேன். அப்புறம் போலீஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கமிஷனர் கூட என்னை ஒரு தடவை கூப்பிட்டு என் கூட பேசியிருக்காரு. முன்னாடி வந்து ராஜேஷ்குமார் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வேன் நிற்குது, என்னமோ பிரச்சனைன்னு சொல்லி அந்த வீதியில் இருக்கவங்க எல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஜீப்ல இருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் இறங்கி, சார் உங்களை வந்து போலீஸ் கமிஷனர் பார்த்தோம், நானும் என்னுடைய அண்ணனும் வந்து உங்க புக்கை படிப்போம், சின்ன வயசுல படித்து அவர் லாயர் ஆயிட்டு இருப்போம், கிரிமினல் லாயர். இந்த மாதிரி ஒரு கதை எழுதுறேன், இதுக்கு வந்து எனக்கு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படிங்க கேட்டா அவங்க தருவாங்க. அதை வச்சு நான் வந்து ஒரு டாக்டர் கேட்பேன், செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவோம் அல்லவா.